வணக்கங்க, நான் கண்ணன் பேசுறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு. இந்த பதிவை என் குருமார்களை வணங்கி அவர்களின் நல்லாசியுடன் பதிவேற்றம் செய்கிறேன். நான் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள். இன்னைக்கு நம்ம சுக்கிர பகவானுடைய குணங்கள், பண்புகள், காரகங்கள் இது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம் இன்றைய வீடியோவில். சுக்கிர பகவானுடைய தந்தை யாருன்னா பிருகு முனிவர், தாய் யாருன்னா கியாதி. இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள இனம், நம்ம பண்டைய தமிழர்களால் கொடுக்கப்பட்டுள்ள இனம் பார்த்தீங்கன்னா பெண். இது ஆண் பெண் அப்படின்னு சொல்லி நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பலன் எடுக்க போகும்போது பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, 5ஆம் பாவகத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு, அது பெண் வீடா இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு குரு மற்ற கிரகங்களுடைய பார்வை இல்லாம பெண் வீட்டுக்குண்டான, அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பாவகத்துக்கும் என்னென்ன ஆண் பெண் இருக்குன்னு சொல்லி நான் முன்னே சொல்லியிருக்கிறேன். நான் இது பாத்தீங்கன்னா பெண் வீடோட ஆதிக்கம், அவங்க நிக்கிற கால் எந்த காலில் நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கணக்கு போடும்போது பெண் மட்டுமே வந்துச்சுன்னா அவருக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை பெண்ணாகவே இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கணிக்கிறதுக்காக இவருடைய இனம் சொல்லி பெண் இனம் கொடுத்துருக்காங்க. அதுக்காக இவர் பெண்ணா அப்படின்னா இல்லை, சரிங்களா? அதே மாதிரி சில கிரகங்கள் இந்த புதன் எல்லாம் பாத்தீங்கன்னா அலி கிரகம் சொல்லியிருப்பேன் நான். அப்ப அலி கிரகம்னு பொறுக்க அழியாயிடுமா? அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கு வேற இதெல்லாம் இருக்கு. அதாவது ஆணுக்குள் ஒரு பெண்ணும் பெண்ணுக்குள் ஒரு ஆணும், கொஞ்சம் இறக்க குணத்தோட ஆண் இருப்பான், பெண்ணா இருந்துச்சுன்னா கொஞ்சம் மூர்க்க குணத்தோட இருக்கும். ஓகே, இவர் சுபருங்க, முழுமை சுபர், குருவுக்கு ஈக்குவலானவர். அவர் குரு தேவகுருனா இவர் அசுரகுரு, சரிங்களா? இவரை பூஜிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டுள்ள மலர் பாத்தீங்கன்னா வெண்தாமரை மலர், சரிங்களா? தானியம் வெண் மொச்சை. இவருக்கு கொடுக்கக்கூடிய நெய்வேத்தியம் பாத்தீங்கன்னா வெள்ளை சாதம் தான், வெண் சாதம் தான். வாகனம் பாத்தீங்கன்னா கருடன். நிறம் பாத்தீங்கன்னா வெண்மை, எல்லாமே வெள்ளை தாங்க. ரத்தனம் பாத்தீங்கன்னா வைரம். பொதுவா இவர் என்ன கொடுப்பார், எதுக்காக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா, முக்கியமான விஷயம் திருமணம் கொடுக்கறது இவர் மட்டும்தான் கொடுப்பார். ஓகே, திருமணம் இவர் கொடுப்பார். குழந்தைகள் கொடுக்கணும்னா இவருடைய அனுகிரகம் இருந்தாதான் கொடுக்க முடியும். அதாவது காமத்தை தூண்டக்கூடிய கிரகம், சரிங்களா? குழந்தைய குரு கொடுத்தாலும் சுக்கிரன் நல்லா இருந்தா மட்டும்தான். ஆக்சுவலா உடல் பாகத்துல இவருக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள இது பாத்தீங்கன்னா விந்தணு தான் இவருக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள உடல் பாகம், சரிங்களா? அப்ப இவர் நல்லா வலுவா இருந்தா மட்டும்தான், சுக்கிரனுடைய உதவி இருந்தா மட்டும்தான் குழந்தையை பெற்றுக்க முடியும். குழந்தை இல்லாதவங்க சரி, ஓகே, வேற என்ன கொடுப்பார்? இது உயிர்காரகத்துக்கும். வேற என்ன கொடுப்பார்? வீடு, வண்டி, வாகனம், சுகபோக வாழ்க்கை எல்லாமே இவரை சார்ந்துதான் வரும். இவரு ஒரு ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே படிநிலைக்கு தகுந்தாற் போல கிடைக்கும், சும்மா கிடைக்காது, சரிங்களா? ஓகே, இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள நிறம் பாத்தீங்கன்னா வெண்மை நிறம். இது இவர் வைரம். இவருடைய காரகத்துவத்துல இவருடைய இதுல ஏதாவது சின்ன பாதிப்பு இருந்துச்சுன்னா நம்ம வயிறு மோதிரம் போடலாம். அந்த காலத்துல வயிறுங்கிறது ஆஸ் யூஸ்வல் எல்லாருமே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்ததுதான். கொஞ்சம் இருக்கவங்க எல்லாருமே வைரத்தை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்துல 10, 12 குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாமே இன்னைக்கு ஒண்ணு பெற்றுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம். நிறைய செயற்கை குழந்தைகள் இது வந்துருச்சு. அந்த காலத்துல 1, 2, 3, 4, 5, 10, 16 எல்லாம் போச்சு, சரிங்களா?
இவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் இது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள சுவை பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை. இவர் டேஸ்ட். இவருடைய உலோகம் பார்த்தீங்கன்னா வெள்ளி. இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள வஸ்திரம் பார்த்தீங்கன்னா வெண்பட்டு. அதே மாதிரி இவருடைய அதி தேவதை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. சிறப்பு ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஞ்சனூர், ஸ்ரீரங்கம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, என் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு, இல்லை என் பொண்டாட்டியும் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறா, என்னடா பண்றது அப்படின்னோம்னா நேராக ஸ்ரீரங்கம் போய் சாமியை பார்த்து சாமி காலில் விழுந்தீங்கன்னா பிரச்சனைகள் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது அந்தந்த தசாபுத்திகள் காலகட்டங்களுக்கு தகுந்தாற்போல் போகணும். ஒரு சூழ்நிலையில் சுக்கரனுடைய தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அதே மாதிரி கஞ்சனூர் போயிட்டு வந்தீங்கன்னா ஏதாவது சுக்கரன் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்தாலே காரகோ பாவக நாஸ்தி, கலஸ்தரஸ்தானம், அதாவது கலஸ்தரஸ்தானத்தில் கலஸ்தரக்காரகன் போய் உட்கார்ந்தங்காட்டிக்கு கலஸ்தர தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு கல்யாணத்தில் நிற்காது அப்படின்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பின்னாடி பலன் பார்க்க வரும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸோ இதுக்கெல்லாமே இந்த மாதிரி பூஜை, கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். இவர் கொடுக்கக்கூடிய நோய் பார்த்தீங்கன்னா மர்ம நோய் தான். இவருடைய திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு. இவருடைய உடல் பாகம் ஏற்கனவே சொன்னேன், ஆணின் விந்து தான். இவருடைய தசா வருடம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம். இருக்கிறதுலேயே மிகப்பெரிய தசா வருடம் இருக்கவர் இவர் மட்டும்தான். இவர் ஒரு ராசியில ஒரே ஒரு மாசம் தங்குவார். இந்த மாசம் இந்த ராசியில இருந்தாருன்னா அடுத்த மாசம் அடுத்த ராசிக்கு மாறி போயிடுவார். மேசத்துல இருந்தா ரிஷபத்துக்கு போயிடுவார், ரிஷபத்துல இருந்தா அப்படி போயிட்டே இருப்பார். இவருடைய ஆட்சி வீடு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசி மட்டும் இல்ல, துலாம் ராசிக்கு இவர் தான் அதிபதி. இவர் மூலத்திரிகோணம் அடையிற வீடு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இது என்ன ஆட்சி வீடு? மூலத்திரிகோண வீடு. ஆட்சி வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் மூலத்திரிகோண வீடு. மூலத்திரிகோண வீட்டுக்கு ஸ்பெஷல் உச்ச வீடு. இது பார்த்தீங்கன்னா மீனத்துல உச்சமடைவார். மீனத்துல உச்சமடைவார். அதுக்கு நேர் எதிரே உள்ள கன்னியில நீச்சமடைவார். இவர் பிற்பகல்ல பலமா இருப்பார். ஓகே, ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் நீச்சமாயிட்டார் அப்படின்னம்னா இவருக்கு குழந்தைய பிறக்காம போயிருமா, அல்லது இவருக்கு கல்யாணமே ஆகாம போயிடுமா, இந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாம் வரும். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சுக்கிரன் நீச்சமா இருந்தா ஒரே ஒரு கல்யாணம் மட்டும் பண்ணுவாரு. குழந்தைகள் 1, 2 அந்த 5ஆம் பாவத்துக்கு தகுந்த மாதிரி வரும். சரிங்களா? அதுக்காக ஒண்ணுமே கிடைக்காம போயிடாதா? அப்படியெல்லாம் கிடையாது. கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா ஒரு கல்யாணம், நிறைவான வாழ்க்கை கிடைக்கும். சுக்கிரன் உச்சமா இருக்கார் அப்படின்னம்னா அவர் எப்படி அவருடைய மற்ற கிரகங்களுடைய பார்த்து, சுக்கிரனுடைய ஆக்டிவேஷனை பார்த்து, லக்கணத்தை பார்த்து, சந்திர லக்கணத்தை பார்த்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து அவருடைய விதி பயன் எப்படி இருக்குங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். அதுக்காக சுக்கிரன் நீச்சமானவங்களாவது கல்யாணமாக இல்லாமல் போயிடும் அப்படின்னா கிடையாது. எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகும். இவருடைய ஆதிக்க எண் பார்த்தீங்கன்னா 6. அதே மாதிரி இவருடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூரடம், இந்த 3 நட்சத்திரம். 27 நட்சத்திரத்துல இந்த 3 நட்சத்திரத்தை இவருக்காக ஒதுக்கி இருக்காங்க. இவரை அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, இந்த தசாபுத்தி 20 வயசு, அதாவது சின்ன வயசுல வரவே கூடாது. வந்துச்சுன்னா குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு சிக்கல் வந்துட்டே இருக்கும். வேணாலும் பாருங்க, உங்க வீட்டில் ஏதாவது குழந்தைகள் இந்த மாதிரி, அதாவது பரணி, பூரம், போராடம்ல பிறந்து அவங்களுடைய சுக்கரனுடைய தசாபுத்திகள் வந்துச்சுன்னா அப்பா அம்மாக்கு பிரச்சனை பண்ணும். ஓகே, அதே மாதிரி வயசு காலங்கள்ல இதனுடைய தசாபுத்திகள் வரவே கூடாது. அதாவது ஒரு 16, 17, 18 வயசு அந்த டைமிங்ல சுக்கிரனுடைய தசாபுத்திகள் வரவே கூடாது. ஏன்னா இந்த சுக்கிரன் என்ன பண்ணும்னா,
அதாவது மிகப்பெரிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மிகப்பெரிய மோசமான காரியங்களில் கொண்டு போய் அந்த ஜாதகரை சீரழிச்சு, குடும்பத்தை சீரழிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம். ஒரு 35 வயசு 40 வயசுக்கு மேலே வந்துச்சுன்னா அவருடைய என்ன சனீஸ்வரன் ஒரு சுற்றி வந்துடுவார். 30 வயசுக்கு ஒரே ஒரு சனீஸ்வரன் சுற்றி வந்துட்டாருன்னா வாழ்க்கை என்னங்கிறத சொல்லி கொடுத்துருவார். கிரகங்களையே மனிதனுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கிறவர் சனீஸ்வரன் மட்டும்தான். தப்பு செஞ்சா தண்டிப்பார், தப்பு செய்யாதவனுக்கு வாரி வாரி கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரே ஒரு 30-35 வயசுக்கு மேல சனீஸ்வரன் ஒரு சுத்தி வந்துட்டாரு அப்படிங்கும்போது அவனுக்கு வாழ்க்கைன்னு என்னன்னு தெரிஞ்சிடும். அப்ப இந்த சுக்கிரனை பயன்படுத்தி எப்படி வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு வந்துடும். இந்த சின்ன வயசுல வரும்போது சனீஸ்வரனுடைய டச் இல்லாத காலத்துல, அவர் கத்துக் கொடுக்காத காலத்துல இந்த சுக்கிர தசாபுத்திகள் வந்துச்சுன்னா ஒரு ஜாதகருக்கு அவ்வளவு சிறப்பா இருக்காது. 40-35 வயசுக்கு மேல வரும்போது சுக்கிரனுடைய தசாபுத்திகள் வரும்போது, தசா புத்திகள் வரும், தசா வந்துச்சுன்னா ரொம்ப சீரழிச்சுட்டும். ஆனா உண்மை அதே மாதிரி இன்னொன்று மற்ற கிரகங்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும். இது செய்யற சின்ன சின்ன பிரச்சனைகளை செஞ்சுதான் விடுவோம் என்ன இருந்தாலும். ஆனாலும் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளை பார்த்து தான் இந்த இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள கொடுப்பனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு. பார்த்தீங்கன்னா அசுரகுரு, அசுரர்களுக்கு இவர் தான் குரு, தேவர்களுக்கு குரு மாதிரி அசுரகுரு, வசுனன், வெள்ளி, காப்பியன், சல்லியன், பார்கவன், குசனன், இந்த மாதிரி நிறைய பேர்கள் வச்சு கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் உண்மையிலே ஒரு ஜாதகத்தில் கெட்டு போகக்கூடாத சில கிரகங்களில் இந்த இவரும் ரொம்ப முக்கியம். குருவும் கெட்டு போகக்கூடாது, அசுர குருவான சுக்கிரனும் கெட்டு போகக்கூடாது. 2 பேருமே நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தால் தான் ஒரு வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் கிடைக்கும். சரிங்க. நம்ம இவர் அதாவது இன்னொன்று இவர் ஒரு மனிதனுடைய குரு எப்படி ஒரு மனிதனுடைய படிப்பு, வாழ்க்கை, வேலை இதெல்லாம் டிசைட் பண்றாரோ அதுக்கு ஈக்குவலா இவரும் ஒரு மனிதனுடைய படிப்பை, குரு ஒரு சூழ்நிலையில ஏதாவது கெட்டு போயிருந்தாருன்னா, இல்ல 6, 8, 12 மறைஞ்சிருந்தாருன்னா, அல்லது ராகு கேதுகளுடைய இணைவுல இருந்தாருன்னா, இல்ல அவருடைய சுபகிரக பார்வையில மற்ற கிரகங்கள் இல்லை அப்படிங்கும்போது நம்ம சுக்கிரனை எடுத்துத்தான் அவருடைய சுபத்தன்மையை வச்சுத்தான் அவர் இருக்கிற பாவகத்துல, அவர் இருக்கிற நட்சத்திர காலில் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் அந்த ஜாதகருக்கு என்ன வேலை வாய்ப்பு அமையும், மனைவி எப்படி அமைவாங்க, என்ன படிப்பு படிப்பாரு அப்படிங்கறத எடுக்க முடியும். குருவும் நம்ம சுக்கிரனும் 2 பேரும் சேர்ந்து வேறொரு கிரகத்துக்கு பலம் கொடுத்தாங்கன்னா அந்த ஜாதகத்திலேயே அதீத பலம் கொண்ட கிரகம் அதுவாதான் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பலன் பார்க்கும்போது நம்ம டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். நான் இப்போதைக்கு இவரை பற்றின டீட்டெயில்ஸ் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.